மனு ஜாமீன்ல போயிடுச்சா? காவல்துறை மை கொடுப்பீங்க. ஏ கருவாயா போராடே, நான் என்னமோ சோப்பா இருக்கேன் கம்புமா. ஏற்கனவே பாவம் நான் வாயை கம்பளிச்சுக்கிறோமா எங்க பேசி வழக்கமா ஒரு போலீஸ் வர இடத்துல ஒரு கும்படி அறிவிட்டு வச்சிருக்காங்க. எங்க போனாலும் பின்னாடியே வராங்க பாவம். அதிகப்படுத்தாது. நாம அப்படியே லைட்டா டச் பண்ணுவோம். காவல்துறை புகார் தரத்துல என்ன செய்யக்கூடாது? ஒரு எக்ஸாம்பிள், காலையில ஒரு எடுத்து சொன்னோம். என்ன எடுத்து சொன்னோம்? செந்தில்குமார் நான் அடிச்சுட்டோமா? செந்தில்குமார் நான் அடிச்சுட்டு சொன்னோமா? மாண்டி சேர்ந்து வந்து சிங்கிளா வந்துருப்பாங்க. என்ன காலைல சொன்ன? 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். அடிச்சுக்கிட்டா என்ன சொல்லி அடிச்சுட்டு இருப்போம்? வச்ச திட்டி இருப்போம். இவர் அடிச்சிருப்பாரு, நான் திருப்பி அடிச்சிருப்பேன். நான் சட்டை பிடிச்சிருப்பேன், அவர் சட்டை பிடிச்சிருப்பாரு. நான் உருண்டு இருப்பேன், அவர் உருண்டு இருப்பாரு. அவர் களை தூக்கிருப்பார், நானே தடி தூக்கிருப்பேன். அப்ப தூக்குல என்ன சொல்லி அடிக்க போயிருப்போம்? என்னங்க சூப்பர் சூப்பர் யார் சொல்றது? ஆனா ஒரு ஜோரா கைத்தட்டுங்க. பாடு அடிச்சுடா, சண்டை எடுத்துருவோண்டா, கொன்னுருவோண்டா, குடும்பத்தையே ஒழிச்சிருவோண்டா, இதெல்லாம் சொல்லுவோமா? சரி, ரொம்ப நேரம் 10 நிமிஷம் ஆனோம். அவ்வளவு நேரம் கேட்கல. இது அப்படியே புகார் எழுத போறோம். நம்ம செந்தில்குமார் புகார் எழுதுறாரு. அனுப்புனர் செந்தில்குமார், வயது, போலீஸ் ஸ்டேஷன் புகார் தரப்புல வயதை தயவு செய்து குறிப்பிட வேண்டும். வயதான செந்தில், அவ்வளவுதான். வயது 70 நினைச்சேன். வயது, தகவனார் பெயர், முழு முகவரி, செல்போன் நம்பர் கட்டாயம் சொல்லணும். ஏன்னா ஒரு விசாரணை கூப்பிட்டாலும் தகவல் சொல்லணும்னா செல்போன் நம்பர் கட்டாயம் சொல்லணும். பெறுநர் காவல் ஆய்வாளர், அந்த போலீஸ் பேர். ஐயா வணக்கம், அன்புடையர் வணக்கம், உங்களுக்கு எது விருப்பம் அதை போட்டுங்க. இந்த மாதிரி கொல்லிமலை சட்டப்பயிற்சி வந்திருந்தேன். எங்க பொதுச்செயலர் சனிக்கிழமைக்கு மட்டன் லெக் பீஸோட பிரியாணி போடுவார், வான்கோழி வறுவல் போடுவார் நம்பி வந்தேன். அந்த மனுஷன் என்னையானா சாம்பார் சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போடுங்க. இல்ல எனக்கு பாதி போட மாட்டாங்க. மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டு, மாங்காய் ஊறுகாய், அப்புறம் ரசம், அது மூலிகை செஞ்சுட்டேன், மோர், உருளைக்கிழங்கு பொரியல், நல்ல எனக்கு. அப்புறம் நல்லா இருந்தா மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் பண்ணிக்கணும், இரவு லேட் பண்ண போறோம். அப்புறம் பஜ்ஜி கொடுத்தாங்களா? டீ கொடுத்தத காலையில் டீ வச்ச பஜ்ஜி மதியம் நான் நடிச்சு கொடுத்தேன். இப்படி கொடுத்து ஏமாத்திட்டேன். ஏன் இப்படி பண்ணு சொல்லி கேட்டேன். போதியா போயா, நாம அறிவோடு தான் வந்தோம், சாப்பிட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு கோவம் வந்துச்சுங்க. இதெல்லாம் சரியில்லை போச்சுடா. அடுத்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி நான் நடக்கிறதே வேற சொன்னேன். 4 வருஷம் இப்படிதான் பண்ணுவேன்னாரு. கோவம் வந்துச்சுங்க. நீ எல்லாம் மனசனாயான்னு கேட்டேன். அவரு கொச்சையா சொல்லி திட்டாரு. வார்த்தை எப்படி எழுதணும், அந்த வார்த்தையை என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டதோ அந்த கொச்சை வார்த்தையை மேடை நாகரீகம் கருதி அங்கே உட்கார்ந்து அதிகாரி, பெண் அதிகாரி, அவர்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னா அசிங்கமாக இருக்கும் அப்படின்னா எதையும் பார்க்கக்கூடாது. அந்த வார்த்தையை அப்படியே எழுதி கொச்சை வார்த்தையால் திட்டினார். என்னைய தடுத்து நிறுத்தி விட்டார். ஓங்கி மூஞ்சி முஞ்சா குத்திட்டாரு, தாடி பிடிச்சு ஆட்டிட்டாரு, முட்டியை பிடிச்சு ஆட்டிட்டாரு, கீழே தள்ளி விட்டு கொடுத்து அடிச்சுட்டாரு. நான் தப்பிச்சு ஓட்ட முயற்சி பண்ணேன். பல்லு எடுத்து இதோட செத்து போட நாயன ஓங்கி தலையில அடிச்சாரு. எங்க அடிச்சாரு? பல்லு எடுத்து ஓங்கி தலையில அடிச்சா என்ன ஆகும்? நான் விலகி கொண்டேன், காயம் ஏற்படவில்லை. அப்பொழுது அங்கே வந்த நபர்கள் என்னை காப்பாற்றி அனுப்பியிருந்தார்கள். எனவே ஐயா அவர்கள் தலையிட்டு வழக்கு பதிவு செய்து எனக்கு நியாயம் கிடைக்க உதவி செய்ய வேண்டுமாய் அதில் உங்க பாணியில் எழுதி. இப்ப இந்த சட்டப்பயிற்சி வகுப்பு சோறு தின்னது, இதை மாங்காய் போடுறது, ஊறுகாய் போடுறதுலாம் எவ்வளோ போகணும்? நம்ம புகார் 2 பக்கம் சொல்லிட்டோம். இது தேவையற்றது. அதை 2 வரியில சொல்லணும். 2 பேருக்கு என்ன முன்விரோதம்? இந்த சண்டை போலீஸ்ல புகார் தரப்புல அவங்களுக்கு தேவை ட்ரெயின் செக்ஷன், என்னென்ன செக்ஷன்ல கேஸ் போடலாம், இதுதான் அவங்களுக்கு முக்கியம். காவல்துறையை பொறுத்தவரை, அவர்களை பொறுத்தவரை என்னென்ன செக்ஷன்ல கேஸ் போடணும், குற்றம் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம். குற்றத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சு, காவல்துறைக்கு தேவையற்ற கதை. அந்த கதை அவங்களுக்கு
தேவையில்லை. நீ எத்தனை பக்கம் கதை எழுதினாலும் அதுல செக்ஷன் வராது. அவ்வளவு கதை எழுதினா கேஸ் ஓட்டையாயிரும். ஏன்னா கேஸ் எப்படி விசாரணைக்கு வரும்? புகார் கொடுத்துருவீங்க, 2 வருஷம் 3 வருஷம் கேஸ் விசாரணைக்கு வரும். அப்ப 2-3 பக்கத்தையும் மனப்பாடமா சொல்ல முடியுமா? மறந்து போயிரும்ல. நேற்று ஏறின பஸ்ஸே மறந்து போச்சு இல்ல. அதனால முன் விஷயங்கள் 2 பேருக்கு நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத விரிவா தயிர் சாதம் போட்டாரு, ஊறுகாய் வச்சாரு, அப்பளம் வச்சாரு, இந்த மாதிரி 2 பக்கம் இந்த கதை சொல்றது தவிர்த்து 2 வழியில அசைவ சாப்பாடு போடாம சைவ சாப்பாடு போட்டதால எனக்கும் அவருக்கும் வருத்தம் ஏற்பட்டுவிட்டது. என்னங்க சட்டப்பயிற்சி வகுப்புல சட்டப்பயிற்சி வகுப்புல சட்டப்பயிற்சி வகுப்புல அசைவ சாப்பாடு போடாம சைவ சாப்பாடு போட்டதால கேட்டதுல அவருக்கு என்ன கோபம் இருந்துச்சு. 2 வழியில முடிச்சாச்சா? இப்ப நமக்கு சிவில் பிரச்சனை நிறைய இருக்கு, காட்டு பிரச்சனை, வாய்க்கால் தர நிறைய இருக்கும், ஒரு தள்ளு முடி சண்டா இருக்கும். அது கம்ப்ளைண்ட் இருக்கியானா நம்மளால இருக்காரு. எனக்கு வாய்க்கால் பிரச்சனை, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆச்சு தெரியுமா? அது சப் கோர்ட்ல என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எனக்கு சாதகமா தீர்மானப்ப எப்படி அடிச்சா தெரியுமா? அடுத்து ஹைகோர்ட்ல எனக்கு தீர்ப்பாச்சுங்க, அப்படிங்க அடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கதையை 10 பக்கம் சொல்லிட்டு 4 பக்கம் 2 பக்கம் சொல்லிட்டு சொல்ல வேண்டியதை மறந்துடும். படிச்சு முடிக்கிறது போலீஸ் டயர்டாயே சிவில் கேஸ் கோர்ட்ல போய் பார்க்கணும். சிவில் கேஸ கோர்ட்ல போய் பார்க்க சட்டப்பயிற்சி அசைவ போடுறா சைவ போடுறாங்கலாம் உங்க சட்டத்துக்குள்ளார இயக்கத்தில் இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் போலீஸ் கோபத்தம்பி இதெல்லாம் கோர்ட்ல போய் பார்க்கணும் அப்படின்னு அனுப்பிடுவாங்க. செக்ஷன் அவனுக்கு மறந்து போயிடும். செக்ஷன் அவனுக்கு படிக்க நேரம்லாம் மறந்து போயிடும். 2 வழியில சட்டப்பயிற்சி அசைவ சாப்பாடு போடாம சைவ சாப்பாடு போடுறதுனால 2 பேருக்கு மன வருத்தம். 2 வழியில முடிச்சாச்சு. அடுத்து தேதி முக்கியம், இடம் தேதி நாள் முக்கியம். 10ஆம் தேதி 10/5/2015 10/5/2025 மாலை 3 மணி அளவில் செம்மேடு பல்வேறு அரங்கு வாசலில் ராம்கிராமசாமி அரங்கு வாசலில் அப்படின்னு இடத்த கரெக்டா தோராயமா நேரத்துக்கு தோராயமா இடத்த ஓரளவுக்கு கரெக்டா சொல்ல முயற்சி பண்ணணும். சொல்லணும். சொல்லிட்டு இந்த தேதியில இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அவர் என்னைய கொஞ்சா திட்டினாரு, தடுத்து நிறுத்தினாரு, அடிச்சாரு, கலட்டி அடிச்சாரு, சரி போயிட்டு அதெல்லாம் சொல்லணும். நாகரிகம் அதெல்லாம் பண்ணவே கூடாது. சொல்லிட்டு ஆமா முக்கியமா அதாவது சொல்லிடணும். சொன்னோம்னா என்ன ஆகும்னா இப்ப போலீஸ் படிச்ச உடனே எஃப்ஐஆர் போட்டு நோட் எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி செக்ஷன் எழுதுவாங்க. என்ன செக்ஷன் மேட விடாது? கொச்சையை திட்டியது, அதெல்லாம் நீங்க போய் பார்த்துங்க. நாங்க 4-5 வக்கீல் இருக்கிறோம், செக்ஷன் சொல்ல மாட்டோம். தனிக்கவே சரிங்களா? ஈசிஆர் அசோக்குமார் வாங்க 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 வாங்க. ஈசிஆர் அசோக்குமார் மிகப்பெரிய போராளி. காவல்துறை திட்டினா மட்டும் ஈசிஆர் அசோக்குமாருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவர் என்னுடைய முகநூல் நண்பர். இவர் எப்படி எனக்கு பிடிக்கும்னா இவருடைய பதிவு எப்ப பார்த்தாலும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார் ஈசிஆர் அசோக்குமார், காவல் நிலையத்தில் மறியல் செய்தார், காவல் நிலையத்தில் ஒற்றை காலில் நின்றார், காவல் நிலையத்தில் 100 வக்கீலோடு சென்று மறியல் செய்தார், காவல் நிலையத்தை இருளர் மக்களோடு சென்று மறித்தார், காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டம், காவல் நிலையத்தில் எப்ப பார்த்தாலும் போலீஸ் கூட மாசமாவே படையிட்டு இருப்பார். தம்பி செக்ஷன் சொல்றாரு. முன்பு நம்ம பயன்படுத்த ஐபிசி அசிங்கமா ஆபாசமா பேசினா 294B, கொஞ்சம் நம்ம தன்னிச்சையா செயல்பட்டு அதில் கொடுங்க ஏற்படுத்தினா 324. இப்போ அதே 294B 115 118 356 இப்போ அப்போ ஒருத்தங்களை கொலை முயற்சி தாக்கல் செய்யணும் 506/1 506/2. கொலை முயற்சி 307, கொலையே செய்துட்டா 302. பெரும்பாலும் நம்ம காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 294B 323 324 போட்டு முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவை கிடைச்சிருச்சுன்னா அங்கேயே முடிஞ்சிடும். 324 ஃபர்ஸ்ட் நான் அவைலபிளா இருந்தது, இப்போ அதுவும் அவைலபிளா வந்துருச்சு. அதனால ஸ்டேஷன் பெயில் வித்தின் த 3 இயர்ஸ்க்குள்ள அஃபென்ஸ் நடக்குதுன்னா அதெல்லாம் அங்கேயே கவர் பண்ணி அங்கேயே ஒரு எஃப்ஐஆர் போட்டு 2 தரப்புலையும் ஒரே ஒரு பேப்பர்ல வாங்கி முடிச்சு அந்த கதையை அனுப்பிடுவாங்க. மோர் தென் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறது தான் கண்டஸ்ட் வரும். பட் அப்போலாம் 3 இயர்ஸ் இருந்தாலே வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இப்போ பிஎன்எஸ் வந்ததுக்கு அப்புறம் 7 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற இம்ப்ரெஸ்மெண்ட் கூட இப்போ ஸ்டேஷன் பெயிலே விட்டுறாங்க, அதை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஏன்னா போதுமான பணம் காவலர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால நம்மளோட அரசு அலுவலர்கள்லாம் அந்த காவலர்களுக்கு ஒத்துழைப்பாக நடந்தா சட்டத்தை கொஞ்சம் மெத்தனப்படுத்திட்டாங்க. இப்போ இதனால அதிகமாக சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் காவலர்களுக்கு அதனால அச்சம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சட்டத்தை கடுமையாக்கணுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டு இருக்கோம். நன்றி. அசோக்குமார் மறுபடியும் பேசுறீங்களா? ஒரு தலைப்பில் பேசுறீங்களா?
இப்ப என்னென்ன செக்ஷன் வந்துச்சுங்க? கொச்சை வார்த்தை ஒரு செக்ஷன், தடுக்கிறது ஒரு செக்ஷன், அடுத்து அடிச்சது ஒரு செக்ஷன், செருப்பு அடிச்சது ஒரு செக்ஷன், அப்புறம் கொடை மட்டும் ஒரு செக்ஷன். எத்தனை ஆச்சு? 5 செக்ஷன் ஆயிடுச்சு. எத்தனை வரி வந்துச்சு? ஒரு 4 வரி. 4 வரியில் 5 செக்ஷன் வந்துச்சு. இப்ப நம்ம சாப்பாடு போடுறது ஊருகா வச்சதெல்லாம் 10 பக்கம் சொன்னா வேஸ்டா போகும். அவரு சிவில் கோர்ட்டு போய் 10 சொல்லிடுவாரு. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே சிவிலாவே சிவில் கோர்ட்டு போய் பாரு அனுப்புவார். அதனால புகார் எழுதிட்ட பொழுது கதையை சுருக்கமா சொல்லிடணும். நடந்த விஷயத்த சினிமா கதை மாதிரி விரிவா சொல்லணும், விளக்கமா சொல்லணும், புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும். நடந்ததை அப்படியே சொல்லணும், நடந்ததை அப்படியே சொல்லணும். இடையில நான் சொன்னோம் 2 பேர் அடிச்சுன்னு சொன்னோம்ல, அதுல அவரு என்னை அடிச்சு சொல்லக்கூடாது, அவரு என்னை அடிச்சாருல அதை எதையும் சொல்லக்கூடாது. கோபத்துல அவரு தப்பு பண்ணுங்க, பல்ல எடுத்து அடிச்சுங்க, நான் எவ்வளவு பெரிய தூரம் தெரியுமா, அது போல வெட்ட பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னா இவர் கேஸ எஃப்ஐஆர் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். எஃப்ஐஆர் போட்டு மிஸ்டேக் ஆஃப் மிகைப்படுத்தப்பட்ட வழக்கு, இவரும் குற்றம் செய்திருக்கிறார், அவரும் குற்றம் செய்திருக்கிறார், 2 பேரும் குற்றம் செய்திருப்பதால் நாங்கள் அவரை மன்னித்து விட்டுட்டோம் அப்படின்றாங்க. இப்ப யாரால கெட்டு போச்சு? நம்மளால. அவங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சுவாங்க, அது வேற. காவல்துறை பொறுத்த வரைக்கும் சாதாரண காவல்துறை கிடையாது, நேர்மையான காவல்துறை வழக்க விசாரிச்சாங்கன்னா நம்ம மூஞ்ச பார்த்தோம் தெரிஞ்சு பேர் நாம போய் பேசணும்ட்டு முயல் பிடிக்கிற நாய. ஆமா, அது போலீஸ்க்கான கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு திறமையெல்லாம் அதிகம், நல்ல திறமை இருக்கு. அதுக்காக போனா நிறைய நேரம் ஆயிரும். புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். என்ன எடுத்து வச்சுக்கணும்? ஆமா, காலையில பேசணும் சொன்னேன், காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா சிஎஸ்ஆர் போடுவாங்கன்னு சொன்னேன். சொன்னாங்களா? யாரும் நம்புனீங்களா? ஜோர கை தண்ணீங்க காலையில என்னங்க? அது நீங்க போனா தருவாங்க, நான் போனா தருவாங்க, அவங்க போனா என்ன? ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம், ஆதாரத்துக்கு நகல் ரசீது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா தபால் மூலமா அனுப்புங்க. வழக்கமா போலீஸ்ல புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் கேட்காதீங்க, போலீஸ்ல புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் கேட்காதீங்க, ரசீது கேட்காதீங்க. சாத்தான் கொடுத்த மனசுல வச்சுக்கீங்க. நீங்க சிஎஸ்ஆர் ரசீது கேட்டு வம்பிழுத்துட்டீங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டு வம்பிழுத்துட்டீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்? எதிர்பார்ட்டியை வர சொல்லி அவர்கிட்ட ஒரு புகாரை வாங்கி நம்மளையே த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த வேலையை காவல்துறை தமிழ்நாடு முழுசும் ஒரே மாதிரி செய்யும். அதனால நீங்க சிஎஸ்ஆர் கேட்காதீங்க, எஃப்ஐஆர் கேட்காதீங்க. புகாரை கொடுத்துட்டு ஐயா பார்த்து நியாயமா இதை செய்யான்னு வந்துருங்க. நேரம் போஸ்ட் ஆஃபீஸ் போய் தபால் அனுப்பிடுங்க. நேரம் எங்க போனோம்? போலீஸ் ஸ்டேஷன்ல அமைதியா சிரிச்சுட்டு ஐயா தான் பெரியாள், ஐயா தான் பெரியாள், ஐயா தான் பெரியாள், பார்த்து செய்யா அப்படின்னு சிரிச்சுட்டே வந்துருங்க. உங்களை என்ன நினைப்பாரு? நமக்கு ஒரு இழிச்சாய மாட்டிட்டான், இவன் எங்கேயும் போக மாட்டான், மேல போக மாட்டான், அடுத்தது போக மாட்டான், நம்ம சொல்றதை கேட்டுட்டு நமக்கு வருமானம் பண்ணி தருவோம் அப்படின்னு நம்பிக்கை உருவாக்கிடுது. நேரம் போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு 7 நாளைக்கு போலீஸ் சொல்றது கேளுங்க, 7 நாளைக்கு போலீஸ் சொல்றது மட்டுமே கேளுங்க. காலையில வாங்க சொன்னா காலையில போங்க, 2 நாளைக்கு வாங்க சொன்னா 2 நாளைக்கு போங்க. எலெக்ஷன் வந்துச்சு, ஜட்ஜ் வந்துட்டாரு, எங்களுக்கு மந்திரி வந்துட்டாரு, பாதுகாப்பு போயிருக்கணும், இன்ஸ்பெக்டர் வரணும், ஐயா வரணும், ஏதாவது சொல்லுவாங்க. சரியான்னு வாங்க. அவங்க கிட்ட மறுத்தே பேசாதீங்க, அவங்க கிட்ட வம்பு வளர்க்காதீங்க. வம்பு வளர்த்தா எதிர்பார்ட்டி கம்ப்ளைண்ட் வாங்கி நம்ம மேல பெரிய வழக்கா போட்டுவோம், தேவையாக்கி சிரமங்கள் உருவாயிடும். அதனால போலீஸ் கூட பொறுத்த வரைக்கும் வம்படிக்கிறது முடிவு பண்ணீங்கன்னா பொறுமையா வம்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பொறுமையா வம்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பெரிய பலூன் வெடிக்க வைக்க என்ன வேணும்? காத்து அதிகமாக ஒரு குண்டூசி, ஒரு புல்லு, சின்னூண்டு ஊசி. இதை வெடிக்க வைக்கிறதுக்கு கோடாலி வேணுமா, அருவாள் வேணுமா, பெரிய வேற ஏதாச்சும் ஆயுதம் வேணுமா? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காத்துன பலூன் மாதிரி ஒரு போதுன்னா புஷ்னு போயிடும். நீங்க தாசில்தார் மேல பெட்ரோல் போடுங்க, பயப்படவே மாட்டோம். விஓ மேல பெட்ரோல் போடுங்க, வந்து வீட்டு வாசலும் சிரிப்பாரு, தம்பி நீ எங்க பெட்ரோல் போட்டா நான் தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம் அப்படிம்பாரு. பஞ்சாயத்து சைடு மேல பெட்ரோல் போட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எனக்கு கண்ணது தெரியுமா, எனக்கு காப்பாத்து தெரியுமா, என்னை விட்டா இந்த பஞ்சாயத்துல வேலை செய்ய ஆளே கிடையாது, தலைவர் என்னை விட்டா எல்லாம் பண்ணி ஆகணும், எவ்வளவு வேணாலும் பெட்ரோல் போட்டு தலைவர் காப்பாற்றுவோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் காவல்துறை மேல மனு கொடுத்தீங்கன்னா மட்டும் உங்ககிட்ட பேசக்கூட என் மேலே பெட்ரோல் போட்டியா பாத்துக்கலாமான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்க வந்த பிறகு அவர்கள் நெருக்கடி அதிகமா இருக்கும். ஊர்ல இருக்கிற எல்லா கேஸையும் விசாரிக்கிறது காவல்துறை அதிகாரி. அவங்க மேல ஒரு விசாரணை என்பதை அவர்கள் மிகவும் அவமானமாக எடுத்துக்கொள்வார்கள், மிகப்பெரிய அவமானமாக எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி அந்த மனுவை முடிப்பதற்கான செலவு அதிகம் இல்ல. ஒரு பெர்சனல் க்ளோஸ் பண்றது செலவு அதிகம், புரியுதுங்களா? ஒரு விஷயம் பச்சையா பேச முடியல,
ஒரு சில விஷயங்கள் பச்சையா பேச முடியல, நீங்க புரிஞ்சுக்கிங்க நம்பிக்கை சொல்லியிருக்கோம். இப்ப காவல்துறை புகார் மனு எழுதுறதுல உங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா? இருக்குங்களா? இல்லைங்க. ஏன்னா மறக்காம கையெழுத்து போடணும். நல்லது. இது பச்சைகளை கையெழுத்து போடலாமா? போடக்கூடாது. போடலாம். வம்புடுகள் தான் பச்சைகளை போடு, உனக்கு காரியம் ஆகுறதா பச்சைகளை போடு. கெஞ்ச போறோம் என்ன பண்ணலாம்? கெஞ்ச போறோம் சட்டப்படி உரிமை இருக்கு, உரிமை கேட்க போனா ஒரு இடத்துல லைட்டா கெஞ்ச போறோம், அங்க என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அமைதியா விட்டுரு. அடுத்த ஆட்சி போடல பச்சைகளை போடலாம். என் புகார் மனு என்ன நடவடிக்கை என்பது எனக்கு தகவல் நகராட்சி கேட்க பச்சைகளை போடு. இப்ப பச்சை மை கையெழுத்து யார் யாரெல்லாம் போடக்கூடாது? அரசு ஊழியர் என்ன ஏபி யாருக்கு ஏற்றி போடலாம். அரசு ஊழியர்ல ஏபி போடலாம். நீங்கள் நானும் போடலாமா போடக்கூடாது? போடலாமா? வாங்க வாங்கனே ஏன் போடலாம்னு சொல்லுங்க. சாதாரண மனுஷன் எல்லாருமே போடலாம். அல்லது அரசு ஊழியர்கள் ஏ கிரேடு பி கிரேடு மட்டும் போடக்கூடாது. அரசு ஊழியர்கள் படி வாங்குறவங்க எல்லாருமே போடக்கூடாது. ஏ கிரேடு பி கிரேடு மட்டும் தான் போடணும். சாதாரண மனுஷன் எல்லாரும் போடலாம். உயர் அதிகாரிகள் தாசில்தாரு, டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், அட்வொகேட், நோட்டரி அவங்களாம் போடலாம். நன்றி. பேர் சொல்லவில்லை. அன்பு, விழுப்புரம் மாவட்ட செயலர். நன்றி என்பது அரசு ஊழியர்கள் யார் கையெழுத்து கொண்டு போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அதனால யார் கையெழுத்து கொண்டு போடக்கூடாதுன்னு அரசாங்கம் முடிவு பண்ணிக்கணும். அரசு ஊழியர்கள் யாராவது பச்சைகளை கையெழுத்து போட்டோம்னா யாருக்கு பச்சைகளை கையெழுத்து போடுறது அதிகாரம் இருக்கு அவங்க போடலாம். பச்சைகளை கையெழுத்து போடுறது அதிகாரம் இல்லாத அரசு ஊழியர்கள் கையெழுத்து போடக்கூடாது. இப்படி புரிதல் வச்சுங்க. விளக்கமா சொல்லணுமா? விளக்கமா சொல்லணுமா? ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரு அரசாங்க அதிகாரிட்ட மனு தரீங்க. யார்கிட்ட மனு தரீங்க? அந்த மனு வாங்கணும்னு அவங்க என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பு எழுதி கீழக்கிற அதிகாரி கொடுத்துருவாங்க. கீழக்கிற அதிகாரி ஃபைல் தயார் பண்ணுவார், கோப்பு ஒன்று தயார் பண்ணுவார். நம்ம கண்ணன் வந்து விருதுநகர் கண்ணன் விஜய் கரிசல்புரத்துல புதுசா தொழில் ஆய்வு செய்யணும், இன்னும் கூடுதல் இடங்கள் ஒரு மனு தராரு. இந்த மனுவை மாவட்ட ஆட்சியர் தராரு. மாவட்ட ஆட்சியர் வாங்கிட்டு அவருடைய உதவியாளர் தராரு. நடவடிக்கை எடுப்போம் எடுத்து ஒரு குறிப்பிடுத்தி தராரு. அந்த உதவியாளர் செக்ஷன்ல கொடுப்பாரு. இடையில பதிவேட்டில் பதிவு செஞ்சுக்குவாங்க. கீழே இருக்கிற அதிகாரி ஒரு பேப்பர் எடுத்து இந்த மனுவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தரவு எடுத்துவார். அது எழுதக்கூடிய அதிகாரி கீழ்நிலை அதிகாரி கருப்பு என்ன கலருங்க? கருப்பு, புழு, புழு கலந்த கருப்பு, இந்த 3 கலர் தான் பயன்படுத்தும். அவருக்கு மேல ஒரு அதிகாரி அவர்கிட்ட இது கரெக்ஷன் பண்ணுறது திருத்தம் பண்ணுறதுக்கு போகும். கீழ்நிலை அதிகாரி ஃபைல் தயார் பண்றாரு. விஜய் கரிசல்புரத்துல ஏற்கனவே தொழில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா ஆய்வு தேவையில்லை. கண்ணன் பேச்ச கேட்டு ஆய்வு பண்ணா செலவு அதிகமாகும். அதனால எதிர்காலத்துக்கு தொடர்பாக பரிசீலிக்கலாம். இப்ப பணம் தேவையில்லை, பிறகு நடக்கிற ஆய்வுலாம் முடிஞ்ச பிறகு புதுசா ஆய்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஃபைல் போட்ட உத்தரவை அவரு பேப்பர்ல புழு, பிளாக், பிளாக் புழு, இந்த 3 கலர்ல ஏதோ ஒரு கலர்ல எழுதணும். எழுதி முடிச்சோன்னா அவருக்கு மேல போய் கண்காணிப்பாளர் உயர்நிலை அதிகாரிட்ட அந்த மனு கோப்பு போகும். அவர் அதில் திருத்தங்கள் செய்வார். என்ன பண்ணுவார்? அந்த திருத்தம் செய்கிற அதிகாரி ஒரே ஒரு கலர் தான் பயன்படுத்தும், சிவப்பு கலர். என்ன கலர்? திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளவர் சிவப்பு திருத்தம் பண்ணும். உத்தரவு போடக்கூடிய அதிகாரி அவருக்கு பச்சை மேல கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் இருந்தால் அவர் பச்சை மேல திருத்தங்கள் செய்ய வேண்டும். உத்தரவு கையொப்பத்தை பச்சை மேயில் இட வேண்டும். அவர் சொன்ன மாதிரி குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 2 ஆஃபீஸர், அந்த மாதிரி உயர்நிலை அதிகாரிகள் பச்சை மேல திருத்தங்கள் செய்வதற்கும் உத்தரவில் கையொப்பம் செய்வதற்கும் குறிப்புகள் எழுதுவதற்கும் பச்சை மையை பயன்படுத்தும். இதுதான் சட்டம். இதுதான் கையெழுத்து தொடர்பா மத்திய அரசாங்கத்தின் சட்டம், மாநில அரசாங்கத்தின் சட்டம் நீண்ட காலமா நடைமுறையில் இருக்கு. இந்த சட்டத்துல ஒரு ஓட்டை இருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பஞ்சாயத்து தலைவர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரு? அவர் வந்து ஊராட்சி செயல் அலுவலர். பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி செயல் அலுவலர். அவர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா அவர் குரூப் 1 வரல, குரூப் 2 வரல. பச்சைகளை உத்தரவு போடுற அதிகாரத்தை சட்டம் அவருக்கு தரல. பஞ்சாயத்து வார்டு மெம்பர் பச்சைகளை போடக்கூடாது, மேயர் பச்சைகளை போடக்கூடாது, முனிசிபல் சேர்மன் பச்சைகளை போடக்கூடாது, பேரூராட்சி தலைவர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது, மாநகராட்சி கவுன்சிலர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது, முனிசிபாலிட்டி கவுன்சிலர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது, பேரூராட்சி கவுன்சிலர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது, ஒன்றிய கவுன்சிலர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது.
யூனியன் சேர்மன் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது. மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் 50,000 வரா ஆமாம் சார். அவரும் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது. மாவட்ட ஊராட்சி தலைவர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது. அப்படின்னா இவங்களை வந்து கிரேடு 1 கிரேட் 2 குரூப் ஏ குரூப் ஏ வராதனால இவங்களுக்கு பச்சைகளை கையெழுத்து போட அதிகாரம் இல்லை. போடுறாங்க சார் அவங்க, போடுறாங்க சார் அவங்க. தானே பிரச்சனை. அவன் சட்டத்தை மீறிட்டான், ஒழுங்காடு எடுத்து சொல்லுங்க, பேனா பிடிக்குவாங்க. சட்டத்தை மீறிட்டான்னு ஒரு புகார் கொடுத்தா பேனாவை பிடிக்குவாங்க. இந்த சட்டத்தை எழுதின பாவிகள் உடனே என்னை பத்தி யோசிச்சான். யாரை பத்தி? அரசாங்கத்தில் சம்பளம் வாங்காத சராசரி சாமானிய மனிதன் இருக்குல்ல, நீங்களும் நானும், நமக்கு ஒரு உத்தரவு போடணும். அப்படி உத்தரவு போடக்குள்ள நீங்களாலும் பச்சைங்க பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற தொடர்பாக சட்டம் எழுதுனவங்க பேச மறந்துட்டாங்க, எழுத மறந்துட்டாங்க. அதோட விளைவு நீங்களும் நானும் பச்சைகளை கையெழுத்து போட்டு அரசாங்கத்துல சம்பளம் வாங்காத சாதாரண மனிதன் பச்சைகளை கையெழுத்து சட்டம் தடை விதிக்கவில்லை. மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? அரிசி சோறு. சட்டத்துல எங்கேயாச்சும் மனிதன் அரிசி சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சட்டம் எழுதியிருக்கா? நீங்க படித்த சட்டத்துல எங்கேயாச்சும்? தணிக்கவே அடிக்கடி ஓடுறாரு வைக்கல், அவருக்கு ஸ்டடி போடணும். வேற யாரும் அட்வைஸ் இருக்கு? அசோக் பாஸ்கர் எங்கேயா பச்சை மேல சாதாரண மனுஷன் மணிக்கு பச்சை இங்கே போயிட்டேன், மனுஷன் சோறு திங்கலாம், அரிசி சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சட்டத்தில் எங்கேயா எழுதியிருக்காங்களா? இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம்? அரிசியை சோறாக்கி சாப்பிடுறோம், வேக வச்சு சாப்பிடுறோம், பிரியாணி செஞ்சு சாப்பிடுறோம், இட்லியா சாப்பிடுறோம், தோசையா சாப்பிடுறோம், புரோட்டா அரிசியில புரோட்டா செஞ்சது, இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுறோம், பொங்கல் செய்யறோம், அதுல சட்னி போட்டு சாப்பிடுறோம், சாம்பார் வச்சு சாப்பிடுறோம், கறி குழம்பு வச்சு சாப்பிடுறோம். இதெல்லாம் சட்டம் ஏதாவது சொல்லிச்சா? இப்படிதான் சாப்பிடணும், அரிசி சோறு இருக்குது வேக வைத்து வடித்து சாப்பிடணும் அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்கா? எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு. இப்ப இந்த மைக் செட் சவுண்டு இத்தனை வால்யூம் தான் வைக்கணும், டெசிபிள் தான் வைக்கணும் அப்படின்னு இருக்கு. நம்ம கிட்ட மைக் செட்டுக்கு போலீஸ் பார்த்து வாங்கிட்டு நாம பாட்டு ஊருக்கே சத்தம் போடுற மாதிரி மைக் செட் வைக்க முடியாது. வச்சோம்னா அது குற்றம். தும்பல் வருது, தும்பல் இல்லை, உங்க இஷ்டம் தும்பலாம்ல, தும்பறது கூட எவ்வளவு சத்தமா தும்பணும் அப்படிங்கிற சட்டம் இருக்கு. ரோட்ல எட்டு சட்டம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் சட்டம் போட்டுருங்க. இந்த அரிசி சோறு சாப்பிடுறது இப்படிதான் சாப்பிட்டு சட்டம் போடல, நம்ம எது சாப்பிடுறோம்? யாராவது மான்கறி சாப்பிட்டு இருக்கீங்களா? சொல்லிதான் பாரு, சாப்பிட்டுங்க சொன்னா என்ன ஆகும்? ஜெயில் தான். அவர் மலையடி வந்திருக்காரு, ஆனாதான் கேட்டோம். மலையடி வந்து கூட மலையடி வந்துருக்காரு, பச்சை மலையடி வந்துருக்காரு, சாப்பிட்டேன்னு சொன்னா இல்ல அந்த டிஸ்கஷனே உட்போட வந்து சல்மான் கான் வந்து வேண்டாம். நம்ம பிறப்பு ஏற்கனவே காண்ல இருக்காங்க, அப்பப்ப லஞ்சம் ஒழிப்புல அடிக்கடி நிறைய பேர்த்த பாசல் கட்டிட்டு இருக்கேன். சேலம் மாவட்டத்துல லஞ்ச ஒழிப்புல யாராவது மாட்டினா பிரபுவோட பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில் அங்கே இருக்கும், வழிகாட்டு இருக்கும். அந்த அளவுக்கு அவரு நல்ல காவல்துறை பயன்படுத்தி இருக்காரு. அடுத்து கிளாஸ் எடுக்க போறீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை பயன்படுத்துவது எப்படி கிளாஸ் எடுக்க போறீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையை எப்படி பயன்படுத்துவது, லஞ்சம் கொடுப்பது எப்படி இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறையை எப்படி பயன்படுத்துவது வகுப்பெடுக்க போறீங்க. ஏன்னா அனுபவம் உங்களுக்கு தான் நன்றி. சதீஷ் இருக்கார்ல, அவர் உங்களோட ஈக்குவலான அனுபவம். இப்ப அந்த பச்சைக்கு மான்கறி சாப்பிட சட்டம் இருக்கு. மனுஷகரி யாரும் சாப்பிட்டீங்களா? மனித கறி யாரும் சாப்பிட்டீங்களா? எனக்கு எதுக்கு கஷ்டமா இருக்கா? சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போன பாடி கிடைக்கும், சாப்பிட்டானே என்ன ஆகும்? சாவலாம். இவங்க அகோரியம் சாப்பிட்டு சொல்லிக்கிறாங்க, அது குற்றம். ஒரு இறந்து போன பிணத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதை யாராச்சும் கொட்டாங்கன்னா அது குற்றம். அதை யாரும் சாப்பிட முயற்சி பண்ணாங்கன்னா அது குற்றம், தண்டனை இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் எழுதினவங்க பச்சைமையை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்லல. எப்படி அரிசி சோறு சாப்பிட்றத பத்தி சட்டம் எதுவுமே சொல்லாதனால நாம விருப்பப்பட்டு பிரியாணி குஸ்கா என்ன சாப்பிட்ற மாதிரி பச்சைமை கையெழுத்தையும் விருப்பப்படுறவங்க கையெழுத்து போட்டுக்கலாம். எங்க போடக்கூடாதுன்னா கையெழுத்து போட்டா முதல்ல தான் போட்டாங்க. கையெழுத்து போட்டா ஆமா அந்த இடத்துல போட்டுறாதீங்க. மற்ற இடத்துல அவங்க அதிகாரத்தை காட்டி பச்சைமை கையெழுத்து போடுங்க. அதிகமா பயன்படுத்துங்க, அதிகமா பச்சைமையை பயன்படுத்துங்க. அதே எல்லாத்துக்கும் பயன்படுத்தாதீங்க. கையெழுத்து போடுறது மட்டும் பச்சைமையை பயன்படுத்துங்க. எழுதுதான் முடிவுங்க, டைப் பண்ணுங்க. கையெழுத்து போடுறதுல பச்சைமையை போடுங்க. கையெழுத்துல தேதி போடுறீங்களா? எதுக்காக போடுறீங்க?
கையெழுத்து தேதி போடுறீங்களா? எதுக்காக போடுறீங்க? அருமை அருமை. மறக்காம தேதி போடு. முடிஞ்சா நேரத்தை கூட போடு. முடிஞ்சா நேரமும் போடு. இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கும். யாரும் இவர் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இன்னும் மனு கொடுக்கவில்லை என்று மறுக்க முடியாததற்கு உங்களுடைய கையெழுத்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இங்க போலீஸ் ஸ்டேஷன் புகார் ஆரம்பிச்சோமா, இங்க வந்துட்டோமா, இந்த சட்டத்தை சொல்லி கொடுத்தோம்னா நம்மால நேரம் கோர்ட்ல போய் அடிதடி கேஸ் நம்மளால பொய் வழக்க மாட்டினான். கோர்ட்ல மனு கொடுத்தான். பச்சைகளை எழுதி பச்சைகளை கேட்டு போட்டு ஜட்ஜிட்டு மனு கொடுத்தான். எந்த ஊர்லாம் வீட்டு சொன்னா தப்பா போகும். ஜட்ஜி கேட்டாரு, தம்பி என்ன பச்சைகள் எழுதியிருக்க? ஏற்கனவே அடிதடி கேஸ், உனக்கு 4 வருஷம் தண்டனை தரலாம், உன் தலைக்கு மேல கட்டி என் கையில இருக்கு, இன்னொரு பச்சைகளை கட்டி போட்டுக்கிற, இன்னும் நினைச்சிட்டு இருக்கிற, உள்ள பிடிச்சி போட்டு தெரியுமா, அப்படியே ரிமாண்ட் நினைச்சிருவான். எப்படி பச்சைகளை கட்டி போட்ட? நம்மால் கூலா பேனாவை தான் போட்டேன்னு சொல்லாம, பேனா கழிச்சு போட்டேன்னு சொல்லாம நம்மால் ரொம்ப அருமையா சொன்னார். ஐயா, பச்சைகளை கழித்து போட்டு சட்டம் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றது. எங்க போய் கோர்ட்ல ஜட்ஜிட்ட அவர் கேட்டாரு, எந்த சட்டத்துல? காலையில ஒரு உயர் நீதிமன்ற விசாரிக்க சொன்னோம். ஜட்ஜி கேட்டாரு, எந்த சட்டத்துலமான்னு கேட்டா கவர்மெண்ட் சொல்ல தெரியல, உட்காரமாட்டாரு. நம்மால எந்த சட்டத்துல? ஐயா செல்லுல இருக்கு, ஒரு ஜெராக்ஸ் போட்டு ஐயா பிரிண்ட் அவுட் போட்டு தட்டுங்களா, ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு தட்டுங்களா அப்படி கேட்க அவரு, போயிட்டு வா, உனக்கு நீ ஜெயில் கட்டுவோம், போயிட்டு வா ஜெயில் கட்டுவோம். நம்ம நேரம் ஜெராக்ஸ் வைக்க போனோம். பச்சை நீங்களும் கையெழுத்துறோம், நம்ம புத்தகம் இருக்குல்ல, அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அவர் வரி விடாம படிச்சார். வரி விடாம படிச்சுட்டு நிறைய மார்க் பண்ணிட்டு நம்மளால கூப்பிட்டாரு. ஒழுக்கமா இருக்கும், ஒழுங்கா இருக்கும், இனிமேல இந்த வேலை வச்சுக்கிட்ட ரிமாண்ட் பண்ணிடுவேன். அப்ப நான் வக்கீல கூப்பிட்டு, இவன் இனிமேல் என் மூஞ்சிலே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தா போதும், வாய்தா வரவே போயிடும், வாய்தாவுக்கு கோர்ட் பதில வரக்கூடாது, ஓடி போய் அப்படின்னு சொல்லிட்டு நல்வினை அண்ணன் நல்வினை சொல்லிவே இந்த வேலை ஜெயக்கூடாது. அவரை முடிச்சு விளையாட போட்டியா, அவரை முடிச்சு விளையாட போடாத நீங்க அடக்குங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன நடந்துச்சு? நல்லது நடந்துச்சு, வாய்தாவுக்கு வர வேண்டாம். அந்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீதிபதி நமக்கு மூணோல் நண்பர், 10 ரூபாய்க்கு மூணோல் நண்பர். அதனால இந்த தம்பிக்கு மரியாதை கொடுத்தாரு. ஒருவேளை 10 ரூபாய்க்கு பிடிக்காதவரா தான். ஆமா, அதனால கொஞ்சம் எங்க வாழை நீட்டணுமோ அங்க நீட்டணும், எங்க வாழை அடைக்கணுமோ அங்க அடைக்கணும். அது உங்களுக்கு தெரியுமில்ல, எங்க நீட்டணும் எங்க அடைக்கணும். இவ்வளவு விவரமான சமூகம் நாம எவ்வளவு பொறுப்பு இருக்கணும். விஷயத்துக்கு வரலாம். புகார் மணி எப்ப தெரியும்? இரவு உணவு இடைவெளியில் இருந்துமா, இல்ல ஒரு 4 மணி நேரம் கேப் விடலாமா? எல்லாம் டீ பிரேக் விடலாமா? டீ பிரேக் எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் தரோம். உயிரவியன் ஒரு பேப்பர் எடுத்துருவாங்க, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுங்க. ஒரு புகார் மனு ஒண்ணு கற்பனையில இப்ப நான் பேசுற விஷயத்தை விட்டுணும். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கூட நீட்டா எழுதி 4 மணி நேரம் தேடி நேரம் போய். நன்றி. ஆரே